அம்மையாலே இந்த வேதத்தில் நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டு மனிதன் வீழ்ந்து போன காலத்திற்கு பிறகாக இரண்டு காரியங்கள் ஒன்றோடொன்று இணைந்து போகிறதாக இருக்கிறது. ஒன்று, தேவனுடைய இரட்சிப்பின் திட்டமானது தொடர்ந்து இணைந்து பாவத்தோடு, பாவ மனிதரோடு செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே உலகம் என்பது இரண்டு விதமான ஓட்டத்தை கொண்டதாக இருக்கிறது. ஒன்று, தேவன் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறவராகவும் அவருடைய மீட்பின் திட்டத்தை வெளிப்படுத்தி அழகாக வழிநடத்துகிறவராகவும் இருக்கிறார். அதே சமயத்தில் மனிதனுடைய பாவத்தின் பெருக்கம் அதிகமாக கொண்டிருக்கிறதையும் பார்க்கிறோம். இவைகளின் மத்தியில் எது ஜெயிக்கும் என்பதான ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கிற ஒரு காரியமானது இருக்கத்தான் செய்கிறது. ஒன்று, தேவனுடைய நித்தியமான திட்டம் இருந்தும் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டத்தை புறக்கணிக்கிறவராகவும் தேவனுடைய திட்டத்துக்கு எதிரடையாய் செயல்படுகிறவனாகவும் தன்னுடைய பாவ வழியில் தன்னை உறுதிப்படுத்திக் கொள்கிறவனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மையான நிலை. மனிதன் ஆரம்பத்திலிருந்து ஒரு காரியத்தை அவன் செய்கிறதை இந்த வேதம் முழுவதுமாக நாம் பார்க்கிறோம். ஒன்று, தேவன் பாவம் செய்யாத நிலையில் உருவாக்கின அருமையான நிலையிலிருந்து விழுந்து போன மனிதன் பாவம் செய்கிறவனாகவும் பாவத்தை நியாயப்படுத்துகிறவனாகவும் வாழ கற்றுக்கொண்டிருக்கிறான். பாவத்தை செய்கிறவனாகவும் பாவத்தை எப்படி நியாயப்படுத்துவது என்பதையும் மனிதன் கற்றுக்கொண்டிருப்பது தான் வேதத்தில் பார்க்கிற ஒரு காரியமாக நமக்கு இருக்கிறது. அருமையானே, தேவன் தம்முடைய மகத்துவமான அன்பை இதன் மத்தியிலும் எடுத்து விடவில்லை. இதன் மத்தியிலும் ஆண்டவருடைய பொறுமை மிகுந்த ஆச்சரியத்துக்குரியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய சித்தம் மாறி போகவில்லை. இன்றைக்கு மனிதன் நாம் எவ்விதமாக செயல்படுகிறோம் என்றால், ஒருவேளை ஒரு காரியத்தை நாம் திட்டமிடுகிறோம், அந்த திட்டமானது தவறிவிடுமோமானால் அல்லது நடைபெறாமல் போகுமானால் நாம் திட்டத்தை மாற்றி அமைக்க பிரயாசப்படுகிறோம். மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் காணப்படுகிறோம். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. தேவன் நித்தியமாய் எல்லாவற்றையும் திட்டமிட்டவர். ஆகவே ஆதாம் ஏவாள் வீழ்ந்தது கூட ஆண்டவருக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவமாக இல்லை. உண்மைதான், மனிதன் அநேக சமயங்களில் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போகிற இந்த காலகட்டங்களில் தேவன் மனிதனை குறித்து வருத்தப்படுத்துகிறவராக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கூட தேவன் ஒரு நாளும் மனிதன் இவ்விதமாக போய்விட்டானே என்பதாக தன்னுடைய திட்டம் தோற்றுவிட்டதே என்ற உணர்வோடு கூட அவர் வேதத்தில் தன்னை வெளிப்படுத்தவும் இல்லை, செயல்படவும் இல்லை. ஆனால் ஒரு காரியம் மனிதனுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து காணப்படுகிற முக்கியமான ஒரு காரியத்தை மையமாக வைத்து இன்றைக்கு உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். என்று கேட்டால், இது மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் கற்றுக்கொண்ட ஒரு உபாயம் அல்லது தந்திரம் என்று கூட சொல்லலாம்.
இது மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் தன்னை நியாயப்படுத்தும்படியாக அவன் கற்றுக்கொண்ட ஒரு தவறான வழிமுறை. அவன் ஒவ்வொரு முறையும் தன்னை அவ்விதமாக நியாயப்படுத்திக் கொள்ளும் பொழுது அவன் தேவனுடைய திட்டத்துக்குள் தன்னை பொருத்தி கொள்ள விருப்பமற்றவனாக வாழ்கிறான். சரியா? நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு முறையும் தன்னுடைய பாவத்தை நியாயப்படுத்தும் பொழுது அவன் தேவனுடைய சித்தத்துக்கு இணங்கி கொடுக்க, ஒப்பு கொடுக்க விருப்பமற்றவனாக தன்னை நிறுத்தி கொள்கிறான். எனக்கு வேதத்தில் விதமாக 2 மக்களை பார்க்க இருக்கிறோம். ஆதியாகம புத்தகத்தில் நாம் முதலாவது இந்த உலகத்தில் பிறந்த மகனை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதாம் ஏவாள் பெற்றோர்கள். இந்த அருமையான பெற்றோர்களுக்கு பிறந்த முதல் மனிதன் எவ்விதமாக அவனுடைய வாழ்க்கையில் தன்னுடைய பாவத்தை நியாயப்படுத்த பார்க்கிறான், யாருக்கு முன்பாக நியாயப்படுத்த பார்க்கிறான் என்பதை அறியாதவனாக பேசுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 4வது அதிகாரம். தேவன் அவன் செய்த தவறை குறித்து முதலாவதாக அவனிடத்தில் பேசுகிறார். அவன் தன் சொந்த சகோதரன் ஆபேலை கொலை செய்து விட்டான். கொலை செய்த பின்பாக ஆண்டவர் அவனிடத்தில் பேசுகிறார். இவ்விதமாக ஆபேலினுடைய சத்தம் கேட்கிறது. 9வது வசனத்தில் ஆதியாகமம் 4:9 கர்த்தர் காயனை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அவர் கேட்டார், உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கப்பா? ஒரு சரியான கேள்வி இல்லைங்க. அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். இந்த இடத்துல 2 காரியத்தை நாம் பார்க்குறோம். எனக்கு தெரியாதுன்ற ஒரு பொய்யை சொல்கிறான். அந்த பொய்யை அவன் நியாயப்படுத்துகிறான். நான் அவனுக்கு காவலாளியோ? அப்பொழுது ஆண்டவர் அவனிடத்தில் 10வது வசனத்தில் அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஆண்டவர் இடத்துல இன்னொரு தருணத்தை சொல்லுகிறார். நீ என்னப்பா செஞ்ச? அதனாலே இன்றைக்கு மனிதனைப் போல சீர்கட்டவன் ஒருவனும் இல்லை. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மிருகத்தை விட மிக மோசமானவன் மனிதன். ஆண்டவர் மிக அழகாக படைத்த படைப்புகளில் மகுடமாக இருக்கிற ஒருவனாக அவன் இருந்தாலும் அவனைப் போல சீர்கட்டவன் ஒருவனும் இல்லை. உன்னைப் போல என்னைப் போல சீர்கட்டவன் ஒருவனும் இல்லை. அதே சமயத்தில் என்னுடைய இருதயத்தை ஆண்டவர் மாற்றவில்லை என்றால் அது நிச்சயமாக காயினுடைய இருதயத்தை விட மோசமானது தான். நம்ம நினைக்கலாம், காயன் இப்படி சொல்லுகிறானே என்பதாக. ஆனால் உண்மையாலுமே உன்னை விட என்னை விட காயன் எவ்வளோ மேலானவன். இந்த இடத்தில் ஆண்டவர் எவ்வளோ தருணங்களை கொடுக்கிறார் அவன் தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளும்படியாக. ஆனால் அவன் எந்த விதத்திலும் தன்னுடைய தவறை உணர்ந்தோ அல்லது ஏற்றுக்கொள்ளவோ அவன் மனதற்றமாய் வாழ்கிறதை பார்க்கிறோம். இதுதான் மனிதனுடைய நிலைப்பாடு என்பது. அருமையானே, மனிதனுடைய நிலைப்பாடு என்பது தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளக்கூடாத கடின நிலையாகவே இருக்கிறது என்பது தான் வேதம் போதிக்கிற சத்தியம். இதுதான் என்னுடைய இருதயம், இதுதான் என்னுடைய நிலை. ஆக இந்த இருதயமானது மாற்றப்படுகிற இந்த மகத்துவமான ரட்சிப்பின் காரியம் நடைபெறவில்லை என்றால்
அந்த இருதயம் என்பது மிக கடினமானது. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. பொல்லாத இருதயத்தில் தேவனுடைய சமாதானம் குடிகொண்டிருக்காது. மாற்றப்படாத இருதயத்தில் தேவனுடைய அமைதி இருக்காது. மாற்றப்படாத இருதயத்தில் தேவனை சார்ந்து கொள்ளுகிற விசுவாசம் இருக்காது. மாற்றப்படாத இருதயத்தில் தேவனை விட்டு வழி விலகி போகக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை தான் இருக்குமே ஒழிய தேவனை நோக்கி வரும்படியான ஒரு தாழ்மையின் சிந்தை வருவது என்பது முற்றிலும் சாத்தியக்கூறல்ல. மேலும் இந்த வேதம் போதிக்கிற ஒரு அடிப்படையான காரியம் என்னவென்றால், மனிதனுடைய எல்லா விதமான பிரச்சனைக்கு காரணம் என்ன? பாவம்தான். வேதம் தெளிவாய் போதிக்கிறது, பாவமே மனிதனுடைய பிரச்சனை. இந்த பாவமானது மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்விதமாய் செயல்படுகிறது என்பதை குறித்து நான் சில காரியங்களை உங்கள் மத்தியிலே சொல்லும்படியாக விரும்புகிறேன். முதலாவது நீ அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நீ செய்கிற ஒவ்வொரு பாவமும், எவ்ரி sin is accountable. நீ செய்கிற ஒரு மனிதன் செய்கிற ஒவ்வொரு பாவமும் தேவனுக்கு முன்பாக கணக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று. whether you like it or not, நீ அதை விரும்பலையோ, நீ செய்கிற ஒவ்வொரு பாவமும் ஆண்டவருக்கு முன்பாக நிச்சயமாய் கணக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று. முதலாவது நீயும் நான் அதை தெரிஞ்சு கொள்ளணும். பொதுவாக இன்றைக்கு நம்ம என்ன பார்க்குறோம், வாழ்க்கையில் இவ்வளோ பாவங்கள் செய்கிறோம், ஒவ்வொரு நாளும் பல பாவங்கள் செய்கிறோம். ஆனால் அதை பற்றி நம்ம குற்ற உணர்வோ அல்லது தேவனுக்கேற்ற ஒரு துக்கமோ இருப்பதில்லை. அநேக சமயங்களில் நாம் தேவ பயமற்றவர்களாகவே வாழுகிறோம். தேவன் ஒருவர் இருக்கிறார், அவனை பார்த்து கொண்டிருக்கிறார், அவருக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டியவன், அவருடைய கரத்தில் தான் நான் இருக்கேன் என்ற ஒரு தெய்வ பயமற்று வாழுகிறவனே மனிதன். அவன் செய்கிற ஒவ்வொரு பாவமும் அவனுடைய வாழ்க்கையில் அது குறித்த எந்த விதமான உணர்வற்றவனாகவே வாழுகிறவனே மனிதன். அதுதான் நீயும் நானும். அப்போ நான் செய்கிற இந்த பாவங்களை குறித்த காரியத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது? இதுதான் ரொம்ப முக்கியம் இல்லைங்க. இந்த வேதம் என்ன சொல்லுகிறது, அதுதான் முக்கியம். இந்த வேதம் சொல்லுகிறது, நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்துக்குமே நீ கணக்கு கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரசங்கின் புத்தகத்தில் ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார்னா, மனிதனை குறித்து பேசும் பொழுது பிரசங்கியின் புத்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், ஏறக்குறைய 11 அதிகாரத்தில் பிரசங்கியானவன் பல விதங்களில் அவன் உலகத்தினுடைய சம்பவங்கள், வாழ்க்கை முறைகள், மனிதனுடைய செயல்பாடுகளை குறித்து பல கோணங்களில் அலசுகிறார். இந்த பிரசங்கின் புத்தகத்தை எழுதினவர் சாலமன் என்பது நமக்கு தெரியும். சாலமனுக்கு ஆண்டவர் விசேஷித்த ஞானத்தை கொடுத்தார் என்பதையும் நமக்கு தெரியும். ஒரு தத்துவ ரீதியில் சாலமன் இந்த புத்தகத்தை பல கோணங்களில் எழுதிவிட்டு அந்த புத்தகத்தை முடிக்கும் பொழுது இவ்விதமாக எழுதுகிறார். ஆரம்பத்தில் எழுதுகிறார், மாயை மாயை, எல்லாம் மாயை என்று ஆரம்பிக்கிறார். அது நிச்சயமாக நீங்களும் நான் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம்தான் இல்லைங்களா? எல்லாமே மாயை தான். மனிதனுடைய அனைத்துமே ஒரு மாயை தான், மாயான தோற்றம்தான். அவன் பிறக்க முதல் இறக்கிறவட்டையும் இறக்கிற மட்டுமாக அவனுடைய வாழ்க்கை ஒரு மாயான ஒரு வாழ்க்கை என்பதில் சந்தேகமில்லை.
ஒன்றில் அர்த்தம் இல்லை. இந்த உலகத்தின் வாழ்க்கையில் ஒன்றுமே அர்த்தமே கிடையாது. ஒருவேளை ஒரு மனிதன் பணம் சேர்ப்பானால் அது அர்த்தம் இல்லை. ஏன் அர்த்தம் இல்லைன்னா, அந்த பணத்தை நீ சேர்க்கிறாய், அதை நீ முழுமையாக அனுபவிக்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் அநேக சமயங்களில் அது உனக்கு எந்தளவுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. அல்லது நீ விட்டு போகிற பணம் எந்தளவுக்கு ஆசீர்வாதமாக உன்னுடைய பிள்ளைகளுக்கும் உன் சந்ததிக்கோ இருக்கும்னு சொல்ல முடியாது. புகழ் அவ்விதமாக தான் இருக்கிறது. எவ்வளோ புகழ்பெற்ற மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். இன்றைக்கி ஒரு மனிதன் சொல்கிறார், கல்லறை தோட்டத்தில் போய் பாருங்கள், இவர்கள் இல்லை என்றால் உலகமே நடக்காதுன்னு சொல்லப்பட்ட மக்கள் இன்றைக்கு அவர்கள் மண்ணோடு மண்ணாக மக்கி போய் பல ஆண்டுகளாயிற்று. ஆனால் உலகம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நீயும் நானும் இல்லைன்னா கூட உலகம் நடந்து கொண்டு தான் இருக்கும். இல்லை, எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஆகவே பிரசங்கி சாலமன் பல தத்துவங்களை குறித்து எழுதிவிட்டு அவர் விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். 12வது அதிகாரம் 13வது வசனத்தில் காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. Let us hear the conclusion of the whole matter. சரிப்பா, இவ்வளவு காரியங்களை நான் சொல்லிட்டேன், கடைசியில் நான் உனக்கு சொல்ல முடியாத அறிவுரை என்ன? சாலமோனை போல இந்த உலகத்தில் வாழ்ந்தவன் ஒருவனும் இல்லை. மிக அழகானவன், அதிகமான செல்வந்தத்தை பெற்றிருந்தவன், உலக பிரகாரமான அநேக இன்பங்கள் என்று சொல்லப்படுகையில் ஒன்றிலும் அவன் விட்டு வைக்காமல் அனுபவித்தவன். அவன் சொல்லுவதை விதமாக கேட்கும்படியாக அவன் சொல்லுகிறான், காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. Let us hear the conclusion of the whole matter. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். உடைய வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அறிவை, கர்த்தருக்கு பயப்படுப்பா, கர்த்தருக்கு பயந்து வாழ். கர்த்தருக்கு பயப்படுறதுன்னு என்ன, ஐயோ ஆண்டவர், ஐயோ அங்கே இருக்கார் இங்கே இருக்கார், எனக்கு அதை பண்ணுவார் இதை பண்ணுவார் இல்லை. யோசேப்பு கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. எகிப்து தேசத்தில் அவன் போன பொழுது அவனை பார்ப்பார் ஒருவரும் இல்லை. ஆனால் அவனுக்கு இருந்த ஒரே ஒரு ஆவிக்குரிய குணம் தேவனுக்கு பயப்படுகிற பயம். ஒரு அந்நிய தேசத்தில் இருந்தாலும் அவன் கடவுளுக்கு பயந்தான், மனுஷனுக்கு அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் நீ கற்றுக்கொண்டாய், உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக மிகுந்த சமாதானத்துக்குள்ளதாக இருக்குது. அது என்னன்னா தேவ பயம். தேவ பயம். இந்த தெய்வ பயம் இல்லாததுனால தான் நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். தேவ பயம் இல்லாததுனால தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒரு சிரமற்ற ஒரு மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். தேவ பயம் இல்லாதனால தான் உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்குரிய சமாதானமும் இல்லை. தேவ பயம் இல்லாதனால தான் அவனுடைய குடும்பத்தில் உண்மையான தேவனுடைய சமாதானம் மாறுதல் இல்லை. ஒரு விதத்தில் சொல்ல போனால் மனிதன் இரட்டை வேடம் தான் போட வேண்டியது இருக்குது. உள்ள ஒன்று வெளியே ஒன்று. உள்ளான மனிதனில் உன்னுடைய நிலையை அறிந்து கொள்ளும்படியாக உன்னால் உணர முடியாத நிலையில் வாழ்வதே உன்னுடைய வாழ்க்கையினுடைய காரியமாக இருக்கிறது. யோசேப்பு அவனுடைய வாழ்க்கையில் தேவ பயத்தை கொண்டிருந்தான். ஆகவே ஆண்டவர் அவனோடு இடைப்பட்டு அவனை உயர்த்தும்படியான திட்டத்தோடு செயல்படுகிறதை பார்க்கிறோம். நீ உனக்கு தேவ பயம் மட்டும் இருந்துருச்சுன்னா எந்த ஒரு மனுஷனும் உன்னை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. தேவ பயம் மட்டும் இருந்தால் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனுக்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவ பயம் மட்டும் உனக்கு இருந்தால் தேவன் உன்னோடு கூட இருப்பார். தேவ பயம் இல்லாத இடத்துல தேவன் இருக்க மாட்டார். சாலமோன் சொன்னா, தேவனுக்கு பயப்பட,
பரிசுத்த ஒரு தெய்வ பயத்தை கொண்டு வாழ். நீ எங்கே இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, தெய்வ பயத்தை பற்றிக்கொள். ஆண்டவரே, ஆண்டவர் எனக்கு அவருக்கு நான் உண்மையாக இருக்கணும், அவருக்கு பிரியமாய் நான் வாழணும், அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. Fear God and keep His commandments, for this is the whole duty of man. மனிதனுடைய செய்ய வேண்டிய முழுமையான கடமை இதுதான். This is the complete duty of God given to man. மனுஷனுக்கு தேவன் கொடுத்த முழுமையான கட்டளை இதுதான். தேவனுக்கு பயப்படு, அவருடைய கற்பனைகளை கைக்கொள். தேவனுக்கு பயப்படாத இடத்துல கற்பனைகளை கைக்கொள்வது என்பது சாத்தியக்கூறு அல்ல. 14வது வசனத்தில் சொன்னார், ஒவ்வொரு கிரியையும், for God shall bring every work, whether small or big, சின்னதாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம், you may consider it as a small and mean thing. நீ ஒருவேளை இது அற்பமாக, இது மலிவானதாக எண்ணிக்கொள்ளலாம். ஒருவேளை நீ ஆண்டவருக்கு பயப்படணும், ஆண்டவருடைய காரியங்களில் உனக்கு பயபக்தி இருக்கணும். ஒரு சபை என்பதை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். God has appointed the church. It is the body of Christ, கிறிஸ்துவினுடைய சரீரம். So how do you keep yourself in relation with the church? சபையோடு இருக்கிற காரியத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எவ்விதமாக நீ செயல்படுகிறாய்? சபையை குறித்த ஒரு கனம் உனக்கு இருக்கா? Do you have a respect for the church? சபைன்னா நேரப்பட வந்து ஆலயத்தில் உட்காந்து அவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய மனநிலை உன்னிடத்தில் இருக்கா? சபையை நீ கனப்படுத்தி வாழ அறிஞ்சிருக்கிறையா? சபை என்பது ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கிறது. அதில் நீ எவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறாய்? சபையை கனப்படுத்த உனக்கு தெரியுமா? ஒருவேளை மத்திய வார ஜெப கூட்டம்னா உன்னுடைய வாழ்க்கையில் நீ அலட்சியப்படுத்துவது, கர்த்தரை கனவீனப்படுத்துகிற உனக்கு தெரியுமா? இட்ஸ் ஆல் சின், பாவம் ஐயா, இது பாவம். நீ தேவனை அலட்சியப்படுத்துகிற ஒவ்வொன்றுமே பாவம்தான். உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் எவ்வளவோ, இஸ்ரேல் மக்களிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு இவ்வளவு தூரம் பலத்தை கொடுத்தவர் யார்? ஞானத்தை கொடுத்தவர் யார்? தேவன். உன்னுடைய வாழ்க்கையில் என் மட்டும் நீ பலத்தோடு இருக்கிறன்னா கர்த்தருடைய கிருபை. இன்னைக்கு காலையில் ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க, சர்ச்சுக்கு வரவங்க, கிராஸ் பண்ணும்பொழுது திடீர்னு ஒருத்தன் பைக்கை கொண்டாந்து விட்டுட்டான். ஏற்கனவே அவங்களுக்கு ஹிப் அந்த ஃப்ராக்சர் ஆகியிருப்ப தான் ட்ரீட்மெண்ட் பண்ணி இருந்தாச்சு. அதுமாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நீ பாதுகாப்பாக இருக்கிறன்னா கர்த்தருடைய கிருபை தெரிஞ்சுக்கோ. இரக்கம், கிருபை இல்லை. கிருபை என்பது ரட்சிப்பின் காரியத்தில் சம்பந்தப்பட்டது. இரக்கம் என்பது ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் தேவன் காண்பிக்கிற தண்டனைக்குட்படுத்தப்படாத நிலையில் அவனை பொறுமையாய் கையாளுவது ஆண்டவருடைய இரக்கம். உங்களில் அநேகரிடத்தில் ஆண்டவர் இரக்கத்தை தான் காண்பிச்சிருக்கிறார், கிருபையை காண்பிக்கவில்லை. God has not shown grace into your life. It's all pure mercy, இரக்கம். ஏன் mercy, இரக்கத்தை, கிருபையை காட்டலைன்னு சொல்கிறேன் கேட்குறீங்களா? கிருபையை காட்டியிருந்தால் அவனுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். If God has shown you grace, your life will be different. முதலாவது கிருபையின் அடிப்படையான சத்தியம் என்ன? தேவனோடு ஒப்புரவான ஒரு வாழ்க்கை. A life of covenant, தேவனோடு உடன்படிக்கை பண்ணின ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காலத்தில் நான் எப்படியோ வாழ்ந்திருந்தேன், இம்மட்டும் வாழ்ந்திருந்தேன், ஆனால் இனி அப்படி வாழ மாட்டேன். இனி உமக்கு பயந்து வாழுவேன். உம்முடைய சித்தத்தை செய்ய என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பேன். உன்னுடைய காரியத்தில் நான் என்னுடைய முக்கியத்துவம் கொடுப்பேன், முதலாவது கொடுப்பேன். அது கிருபை.
That is the work of the operation of the Spirit of God. தேவ ஆவியானுடைய செயல் அது. உன்னுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் செயல்படுகிறார். பொதுவான கிருபையின் அடிப்படையில் செயல்படுகிறார், சிறப்பான கிருபையில் அல்ல. ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் தெய்வ பயம் இல்லை. You don't have the fear of God. தேவ பயத்தோடு வாழ தேவனுடைய கடமையை, அவன் மேல் விழுந்த கடமை தான். This is the whole duty of man. ஏன்னா ஒவ்வொரு கிரியம், every work will be brought into judgment. ஒவ்வொரு கிரியம் நியாயத்தில். This is God's word. இது அவனுடைய வார்த்தை. இதை நான் நம்புகிறேன். இதை நான் நம்பலைன்னா நான் இங்கே நிற்கிறதுக்கே தகுதி இல்லை. I am not fit to stand here. ஒரு எழுத்தாகலும் ஒரு எழுத்தின் ஒரு பாகலும் ஒழிந்து போவதில் நான் சொன்ன இயேசுவை நான் நம்புகிறேன். அது சொன்ன வார்த்தையை நான் நம்புகிறேன். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது கிருபையின் செயல்பாடு. அதன் அடிப்படையில் வாழுகிறது, கிருபையின் அடிப்படையில் வாழுகிற வாழ்க்கை. You are under mercy now. இப்பொழுது நீ இரக்கத்தில் தான் இருக்கிற, தெரிஞ்சுக்கோ. You are not under grace. கிருபையின் அடிப்படையில் இல்லை. இங்கே தேவன் என்ன சொல்லுகிறார்? ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், and every secret thing, உடைய வாழ்க்கையில் செய்த அனைத்து, every என்னும் பொழுது எல்லாம், இட்ஸ் நாட் ஆல், every. அப்படின்னா ஒவ்வொரு ரகசியம், உன்னுடைய ரகசிய பாவமெல்லாம், உன்னுடைய ரகசிய நினைவுகள், உன்னுடைய ரகசிய திட்டங்கள், ரகசிய யோசனைகள், உன்னுடைய ரகசியமாக நீ உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன எண்ணங்கள் எல்லாவற்றையும், whether it be good or whether it be evil, அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி, நியாயத்திலே கொண்டு வர. God will bring out into judgment. தேவன் நியாய தீர்ப்பிலே கொண்டு வருவார். ஆಮೇಲೆ மனிதன் தன்னுடைய பாவத்தை நியாயப்படுத்துகிறான். காயின் சொல்கிறான். அடுத்தது பார்க்குற லாமேக் என்ற சொல்கிறான், என்ன காயம் உண்டாக்கினா அவனை கொன்னுட்டேன்றான். நான் படித்த பகுதியில், பிகாஸ் ஹி ஹிட் மீ, அவன் என்னை தாக்கின, ஆகவே அவனை கொன்னுட்டேன், ஆகவே நான் நியாயப்படுத்துகிறான். நீ அநேக சமயங்களில் பாவத்தை நியாயப்படுத்துகிறிய ஒழிய அதை ஒத்துக்கொள்ள உனக்கு மனதில்லை. யாருக்கு முன்னால் நியாயப்படுத்துகிற? கடவுளுக்கு முன்னால் நியாயப்படுத்துகிற. உன்னுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் தெரிஞ்சு ஆண்டவருக்கு முன்னால் நியாயப்படுத்துகிற. உனக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிற? வாட் ஹோப் இஸ் தேர் ஃபார் யூ when you justify your action before God? என்ன நியாயம், உனக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறார்? சோதரனே, இட்ஸ் ஆல் a very serious thing. ரொம்ப பயங்கரமான ஒரு காரியம், தெரிஞ்சுக்குங்க. இந்த உலகத்தில் எல்லாமே நம்ம பாவம் செய்கிறோம். தேவனை அறிந்தவர்களும் சரி அறியாதவர்களும் சரி பாவம் செய்கிறோம். ஆனால் எல்லாரும் ஒரே டிகிரியில் செய்கிறதில்ல. அதிலும் கூட ஆண்டவரை அறியாதவர்களுடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ பேர் பல பாவங்களை தவிர்த்து வாழுகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆண்டவரை அறியாதவர்கள் பல பாவங்களை துணிகரமாக செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆண்டவர் பொதுவான கிருபையின் அடிப்படையில் எல்லாருக்கும் உணவு கொடுக்கிறார், உண்ண இடம் கொடுக்கிறார், பல காரியங்களை கொடுத்து வருகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு பாவமும் தேவனோடு ஒப்புரவான மனிதனுடைய வாழ்க்கையில் பாவம் என்கிற காரியம் எவ்விதமாக பரிகரிக்கப்படுகிறது? ஆண்டவரோடு ஒப்புரவாகாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாவம் என்கிற காரியம் எவ்விதமாக பரிகரிக்கப்படுவதில்லை. இட் இஸ் நாட் பீயிங் டெல்ட். ஹவ் இஸ் இட்? எப்படி அது? ஆண்டவரை அறியாதவருடைய வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்து நீ செய்கிற ஒவ்வொரு பாவமும் ஆண்டவர் கணக்கில் வச்சிருக்கார். He has got an account. Bible says there's a book. ஆனால் அதை விட நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், உன்னுடைய பாவம் வேறு எங்கேயுமே இல்லை. இஸ் ஆல் ரிட்டன் ஆன் த ஸ்லேட் ஆஃப் யுவர் ஹார்ட். உடைய இதயத்தின் மேலே தான் எழுதப்பட்டிருக்கிறது. யூதாவின் பாவம் இரும்பெழுத்தானினாலும்
வைரத்தின் நுனியினாலும் அவனுடைய இருதயத்திலே ஆண்டவர் எழுதிடுறார், வேற எங்கேயுமே எழுதலை. பாவம் வேற எங்கேயோ கணக்கில் வைக்கிறதுன்னு நினைக்காத. இட்ஸ் ஆல் இன்க்ளூடட் இன் யுவர் பர்சனாலிட்டி. உன்னுடைய ஆழ்த்தத்திலே ஆண்டவர் வச்சிருக்கார். ஆகவே நீ செய்கிற பெரிய பாவமும் சரி சிறிய பாவமும் சரி ஆண்டவர் வேற எங்கேயுமே இல்லை, அவனுடைய சொந்த இருதயத்திலே எழுதி வைக்கிறார். அது எப்படிங்க? இன்றைக்கி டெக்னாலஜி நமக்கு தெரியும், எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது எப்படி பண்ணுறது எல்லாமே நமக்கு தெரியும். ஆண்டவர் இந்த இடத்துல அருமையான பதத்தை உபயோகப்படுத்துகிறார். இது அழிக்கப்பட முடியாதது. இன்றைக்கி ஒருவேளை கோர்ட்டில் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அதை வேறு மாதிரி மாற்றி பிணைச்சிடுறாங்க, அழிச்சிடுறாங்க அல்லது they destroyed, it's being wiped off or destroyed. The proven documents which has to be proved for the case, அந்த கேஸுக்குரிய அந்த டாக்குமெண்ட்டை ஒன்றா போட்டு அழிச்சிடலாம் அல்லது எரிச்சிடலாம் எப்படியாவது. ஆனால் நீ இதை ஒன்றும் பண்ண முடியாது. You can't wipe out your sin. This is Bible, இது வேதம். ஒருவேளை நீ இதை பற்றி ஒரு சீரியஸான தாட் இல்லைன்னா you can't change the word of God. தேவனுடைய வார்த்தையை நீ மாற்ற முடியாதப்பா. This is God's word. This is God speaking to man. தேவன் மனிதனோடு பேசுகிற இன்றைக்கும் he has got the witness that he speaks to God man. மனிதனோடு அவர் பேசுகிற சாட்சியை விட்டு வைக்காம இல்லை. யோதாவின் புத்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஆண்டவர் வெகு தெளிவாய் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். யோதாவின் 17:1 பழைய ஏற்பாட்டில் 895 யூதாவின் பாவம் இரும்பெழுத்து ஆணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. There are two witnesses, God says. எனக்கு இந்த பலிபீட கொம்பை குறித்து எனக்கு சரியாக சொல்ல முடியல, ஆனால் ஒன்று தெரியும், என்னுடைய பாவங்கள் என்னுடைய இருதயத்தில் எழுதப்படுகிறது என்பதாக வேதம் சொல்லுகிறது. அது 2 பாவத்து இரும்பு எழுத்து ஆணியினாலும் பாவத்து வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு. ஐ டோன்ட் நோ வை இட்ஸ் எம்பசைஸ் நினைக்கிறேன். பாவத்தை அழுத்தம் திருத்தமாக ஒரு கல்வெட்டை நீ அழிச்சிட முடியாது. பேப்பரில் எழுதுனா வேணா அழிச்சிடலாம். உன்னுடைய பாவம் அனைத்துமே எழுதப்பட்டு இருக்கிறது. அருமையான சகோதரனேஸ்வரியே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வாலிப பாவங்களெல்லாம் எங்கேயோ போயிடுச்சுன்னு நினைக்காது. இட்ஸ் ஆல் தேர். இட் வில் பி brought out for judgment. நியாய தீர்ப்புக்கெல்லாம் வெளியே கொண்டு வரப்படும். நீ ஒருவேளை நினைக்கலாம் இட்ஸ் ஆல் கான், நவ் ஐ ஆம் ஓல்டு, நல்லா போச்சு, இப்போ நான் வயசானவங்க, இட்ஸ் ஆல் வெரி ஃப்ரெஷ். அப்படியே இருக்கு. யோபு கதறார். என்ன கதறார் யோபு? சொல்கிறாரு, ஆண்டவரே, ஒரு இடத்துல சொல்கிறார், என் இள வயதின் பாவங்களே, மை சின்ஸ் ஆஃப் யூத். நிறைய பேருக்கு உன்னுடைய வாலிப பாவங்கள் தெரியாது. நீ செய்த ரகசியங்களை இப்பொழுது ஒருவேளை உனக்கு சில காரியங்கள் மனசில் கூட வரலாம், ஆனால் யாருக்குமே தெரியாது. ஆனால் உனக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். யோபு 14:17 என் மீதுகள் என் ஒரு கட்டாக கட்டப்பட்டு முத்திரை போடப்பட்டு இருக்கிறது, என் அக்கிரமத்தை ஒருமிக்க சேர்த்தீர். இவைகளெல்லாம் God will brought out before you under judgment. தேவன் நியாய தீர்ப்புக்கு முன்பாக இவைகள் எல்லாம் கொண்டு வருவார். My transgressions is sealed up in a bag, and thou sewest up mine iniquity. ஆமென். மனிதனுடைய வாழ்க்கையில், ஆண்டவரை அறிந்தவர்களுடைய வாழ்க்கையில், ஆண்டவரோடு ஒப்புரவாகாதவர்கள், அவங்க கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இந்துவாக இருக்க, யாராக இருந்தாங்க, ஆண்டவரை அறிந்தவர்கள் வாழ்க்கையில் வேற, அறியாதவர்களுடைய வாழ்க்கையில் வேற. ஆண்டவரோடு ஒப்புரவாகாத ஒரு வாழ்க்கையில் உடைய பாவங்கள் இட்ஸ் ஆல் ஃப்ரெஷ், அப்படியே தான் இருக்கு. ஏன் அப்படி இருக்கு? அவைகள் பரிகரிக்கப்படவில்லை, நீக்கப்படவில்லை. நீக்கப்படுவதற்கான ஒரே ஒரு வழி என்ன? இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். The blood of Jesus Christ cleanseth us from all sins.
ஒரு தேவனுடைய பிள்ளையனுடைய ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னா, ஒருவேளை அவன் தொடர்ந்து பாவத்தை செய்கிறவனாக வாழுவதில்லை. He was not a casual sinner. அதுக்கு முன்னால் அவன் பாவத்தை வழக்கமாக செய்து கொண்டிருந்தான். He was not feeling guilty of it. அது குற்றப்படலை. ஆனால் இப்போ பரிசுத்த ஆவியானுக்குள்ளே இருக்கிறதுனால, ஐயோ ஆண்டவரே, நான் அதை செய்திருக்கக்கூடாது. நான் ப்ரேயர் மீட்டிங் பைபிள் ஸ்டடி இருக்கேன், நான் இங்கே ஊரை சுற்றிட்டு இருக்கிறேன், ஐயோ அப்படி செய்யக்கூடாது ஆண்டவரே, நான் செய்யக்கூடாது. இஸ் மை சென் என்னுடைய வாழ்க்கையில் இதை தேவன் கண்டும் காணாதவர் போல இருக்கார். எவ்ரி சின் இஸ் எ சின். ஒவ்வொரு பாவமும் பாவம்தான். ஸோ ஆண்டவரோடு ஒப்புரவாகாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாவங்கள் எல்லாம் ஒன்றா தான் சேர்க்கப்பட்டு இருக்கிறது. ஃப்ரம் யுவர் வெரி யூத். அதே சமயத்தில் உன்னுடைய பாவங்களுக்கு தக்கதாக உன் தண்டனை இருக்கும். நீ ஒருவேளை கிறிஸ்தவனாக இருக்கலாம், ஆனால் நிறைய பாவம் செஞ்சால் உன்னுடைய தண்டனை அதிகமாக தான் இருக்கும். நரகத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்குமே த கிரேட் ஆஃப் பனிஷ்மெண்ட் ஆஃப் சின் வேரிஸ். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய பாவத்தின் தண்டனை ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் வித்தியாசப்படும். இட்ஸ் ட்ரூ, ஹி இஸ் இன் த ஹெல் ஃபயர். நரக ஆக்கின இருப்பான், ஆனால் கூட அவன் படுகிற வேதனை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் வித்தியாசம். அவன் எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் பாவம் செஞ்சானோ அந்த அளவுக்கு அவன் வேதனை அதிகமாக இருக்கும். அவனுடைய பாவத்தின் வேதனை அதிகமாக இருக்கு. இட் வில் பி கிரீவியஸ். ஒருவேளை ஒரு இந்து மனிதன் அவனுடைய கடவுளுக்கு பயந்து நிறைய பாவம் செய்யாமல் இருந்திருந்தானா அவனுடைய தண்டனை கம்மியாக இருக்கும். கிறிஸ்தவனுடைய தண்டனை அதிகமாக இருக்கும். ஏன்னா அவன் அதிகமான பாவங்கள் செய்தான் அதிகமான தண்டனை தான் இருக்கும். இட் வேரியஸ். அப்போ இந்த உலகத்தில் நீ செய்கிற பாவத்திலிருந்து நீ தப்ப முடியாது. யூ காண்ட் எஸ்கேப். இட் ஷுட் பி பெய்ட் ஆஃப். அதுக்குரிய பரிகாரம் செலுத்தப்பட்டு தான் ஆகணும். ஆண்டவர் இவ்வளோ நாளாக செய்த பாவம், எஸ் இட் ஷுட் பி. அவனுடைய வாழ்க்கையில் நீ மறிக்கும் பொழுது உன்னுடைய பாவங்களோடு கூட தான் நீ போகிற. ஏன் இந்த பாவத்தோடு நீ போகும் பொழுது யூ கம் அண்டர் ஜட்ஜ்மெண்ட். தேவனுடைய நியாய தீர்ப்பில் வர்ற உன்னுடைய காரியங்களெல்லாம் தானியேல் பெல்சாத்சார் ராஜாவை நிற்கும் பொழுது நீ தராசில் நிறுத்தப்படுகிறாய்ன்னு சொல்லி ஐமால் யூ வில் பி வெயிட் ஆஃப். தெரியுங்களா? தேவன் உன்னையும் உன்னுடைய பாவங்களையும் நிறுத்து பார்ப்பார். தெரியுங்களா? அது உனக்கு வேதம் சொல்லுது. தேவன் உன்னையும் உன்னுடைய பாவங்களை நிறுத்து பார்ப்பார். வேதம் சொல்லுகிற ஒரு உண்மை. அம்மையானே, நீ வெதர் யூ பிலீவ் இட் ஆர் நாட், விசுவாசிக்கிற விசுவாசிலே தன்னுடைய பாவத்தில் துணிகரமாக வாழ்றியோ வாழலையோ, இட்ஸ் நாட் அ மேட்டர். தப்பு இல்லை. whether you can't change the truth. சத்தியத்தை நீ மாற்ற முடியாது. you can never மாற்றவே முடியாது. தெரிஞ்சுக்கோ. You will be weighed off by God. தேவனாலே நீ தாமே தராசில் நிறுத்தப்படுவாய். when you found wanted, நீ குறைவுபடும் பொழுது you come under judgment of God. தேவனுடைய நியாய தீர்ப்பின்களை வருகிறாய். இதாங்க வேதம் சொல்கிற உண்மை. அப்போ ஒரு மனுஷனுடைய பாவம், அவனுடைய செய்த பாவத்தில் அவன் தப்பிக்கவே முடியாது. can't escape. என்ன, அவனுடைய இருதயத்திலே அவன் எல்லாத்தையும் எழுதிட்டார். one day God will call you and me. ஒரு நாள் உன்னை அழைப்பார். I don't know whether we will complete 24 or not. 24 முடிப்போம் முடியாது தெரியாது. ஆனால் உன்னை தேவன் அழைக்கிற ஒரு நாள் உண்டு, மறுக்க முடியாது. 24 இருக்கலாம், 34 இருக்கலாம், எதுவான இருக்கலாம். ஆனால் God will call you. அப்போ உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய பாவங்களை எப்படி நீ பரிகரிக்கப்பட்டது என்பதை குறித்த கேள்வியானது முதலாவது எழும்புகிற ஒரு காரியம். அப்போ இந்த உலகத்தில் தேவனோடு ஒப்புரவாக ஒரு மனிதன், அவன் இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்தவனாக இருக்கலாம், முகமதியாக இருக்கலாம், அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய பாவங்களுக்கு தக்கதாக நிச்சயமான தண்டனை உண்டு. சிறிய பாவம், பெரிய பாவம், எல்லா பாவத்துக்கும் தண்டனை உண்டு. You want to escape from God. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஏதோ செய்கிறோம், போகிறோம், வர்றோம் இல்லை? இன்றைக்கி எத்தனையோ பேர் இருக்கு, அரசியல்வாதி, இவங்களெல்லாம் பார்க்குறோம், எல்லாம் துணிகரமாக வாழ்கிறாங்க. அத்தனைக்கும் they have to suffer hell punishment. It varies. அங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபெலோஷிப் இல்லை. நரகத்தில் ஒருத்தர் பார்த்து நீங்கள் எந்த ஊருங்க, எங்கேருந்து வந்தீங்க கேட்க நான் அவனே புலம்பிகிட்டு இருப்பான். ஐஸ்வர்யன் அவன் தான் புலம்புறான். ஐயோ வேதனைப்படுகிறேனே. தக்கனிச்சு அருமையாலே இன்றைக்கு நீ தேவனுடைய வார்த்தை கேட்குற,
ஆனால் நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே இங்கே இருக்கிற ஒருவரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது ஆண்டவரே. ஐயோ, அது மகா பயங்கரமானது. ஒருவேளை அவங்க அறிந்தோ அறியாமலோ வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. இரக்கமாயிரம் ஆண்டு ஒவ்வொரு நாளாக தான் நான் ஜெபம் பண்ணுறேன். பட் ஐ எம் அஃப்ரைட் அபவுட் யூ. உன்னை குறித்து நான் பயப்படுறேன். ஐ எம் அஃப்ரைட் தட் யூ ஆர் நாட் ரெக்கன்சில்ட் வித் காட். தேவனோடு நீ ஒப்புரவான நபர் அல்ல. யூ மே ஹேவ் சம் குவாலிட்டிஸ் விச் மே லுக் பெட்டர். ஏதோ கொஞ்சம் நல்ல குணங்கள் போகிற ஆலயத்துக்கு போகிறது அது இதெல்லாம் இருக்கலாம் மொழியே. பட் யூ ஆர் நாட் எ பர்சன் ரெக்கன்சில்ட் வித் காட். தேவனோடு நீ ஒப்புரவான நபராக உன்னை நான் பார்க்க முடியல. ஐ எம் சாரி டு சே. வருத்தப்படுறேன். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இதுலேருந்து நீ தப்பித்துக்கொள்ள முடியும்னு நினச்சேன்னா அதை போல் மதிகேடான காரியம் வேறு ஒன்றும் இல்லை. தெரிஞ்சுக்கோ. காட் இஸ் காட். அவர் தேவன். ஹி இஸ் காட். ஒரு தேவனாக தேவாதி தேவன். யூ கான்ட் எஸ்கேப் ஃப்ரம் ஹிம். அவரிடத்தில் தப்ப முடியாது. அருமையான சோனேஸ்வரியே, யுவர் ஆல் இன்டெலிஜென்ஸ் வில் கம்ப்ளீட்லி வேனிஷ். உன்னுடைய எல்லா புத்தி கூர்மை எல்லாம் ஒரு நாள் ஒன்றுமில்லாம் போயிடும். த மோஸ்ட் ஃபூலிஷ் பர்சன் யூ வில் பி. மிக மோசமான முட்டாள் உன்னை போல வேறு யாருமே இருக்க முடியாது. ஏன்னா எவ்வளோ ஆண்டு உனக்கு காலங்களை தருணங்களை கொடுத்து நீ அலட்சியப்படுத்திட்ட பார்த்தியா. அதை போல் ஒரு முட்டாள் இந்த உலகத்தில் யாராக இருக்க முடியும் சொல்லுங்கள்? யாராக இருக்க முடியும்? அவனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பாவமும் அதான் சொல்கிறாரு. அதான் பிரசங்கி சொல்கிறார். பிரசங்கி அதான் சொன்னார், பயப்படுப்பா. ஏன்னா ஒவ்வொரு பாவத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். பிரசங்கி அதான் சொன்னார், அப்பா நீ பயப்படு, தேவ பயத்தை கொண்டு வாழு, அவருடைய கற்பனையை கைகொள். ஏன்னா நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் நியாயத்தில் கொண்டு வருவார். யூ கான் ஜஸ்டிஃபை. இன்னைக்கு சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்ல முடியாது, ஆண்டவரே அதனால தான் இப்படி செஞ்சேன், இதனால் இப்படி தான் செஞ்சேன், தப்ப முடியாது. நீ யோபு சொன்னார், என் இள வயதின் பாவங்களை நீ 10 வயசில் 12, 16, 17, 18, 20, 25 செஞ்ச பாவமெல்லாம் எங்கேயோ போயிடுச்சுன்னு நினைக்காத. டோன்ட் திங்க் தட்ஸ் ஆல் வேனிஷ்ட். இட்ஸ் ஆல் பண்டல்ட். எல்லாம் கட்டப்பட்டிருக்கு. இட் வில் brought out by judgment. உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வ பயம் இருக்கா? Do you have the fear of God in your life? ஆண்டவருக்கு பயந்து நீ வாழ்கிறையா? இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கை மிக மோசமானது. Do you know this God personally? தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் உனக்கு தெரியுமா? when you don't know personally, ஆண்டவரை தனிப்பட்ட விதத்தில் தெரியலைன்னா, எல்லாம் நல்லா போயிட்டுருக்கும்போது பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கோம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஏமாற்றத்தையோ ஒரு பிரச்சனையை சந்திக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை வழிநடத்துகிற ஒரு தேவன் உண்டுங்கிற விசுவாசம் உனக்கு இருக்கா? இதிலும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்ற விசுவாசம் உனக்கு இருக்கா? Is your faith is firm in God or a mixer? உன்னுடைய விசுவாசம் தேவன் பேரில் ஆழமாக நங்கூரப்பட்டிருக்கிறதா? இல்லை ஏதோ ஆண்டவர் பேரில் கொஞ்சம் நம்பிக்கை மற்றது? என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நீ உட்கார்ந்துருக்கிற, ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் இதே வார்த்தைகளை சிந்திக்கும்படியாக தேவன் உனக்கு செய்வாரான அது மிக பயங்கரமானது. ஆனால் ஒருவேளை இந்த காலத்து இன்னைக்கு உன்னுடைய தேவனுடைய வார்த்தை கேட்டு நீ மனம் திரும்புவாயானால், தேவனோட ஒப்புரவாகுதலை தேடுவாயானால் அது உனக்கு நலமாக இருக்கும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் தெய்வ பயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் மனசு மாம்ச எரிமலை செய்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், மன்னியும் ஆண்டவரே. There was a king called Hezekiah. எசேக்கியா என்ற ஒரு ராஜா யூதா தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த வேளையில் அவனுடைய வாழ்க்கையில் there was a king called Sennacherib. செனகரிப் என்ற ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் ராஜா. The king of Judah was a small king, எசேக்கியா ஒரு சாதாரணமான சின்ன ராஜா. செனகரிப் never made a failure. செனகரிப் ராஜா ஒரு பேரரசன், தோல்வி என்பதை கண்டது கிடையாது. அவன் எங்கெங்கெல்லாம் அவன் யுத்தத்துக்கு போனான் அங்கெல்லாம் வெற்றி தான். அவன் எசேக்கியாவுக்கு ஒரு கடிதம் எழுதினான், எசேக்கியா
உன்னை வந்து நான் தாக்க போகிறேன், உன்னுடைய தேவன் உன்னை காத்துக்கொள்வார்னு நினைக்காத. ஒன்றா நீ சரண்டர் ஆயிரு. அம்மையாலே எசேக்கியா என்ன செய்தான்? 2 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். 2 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். He is a man of God. அவன் ஒரு தெய்வ பக்தி உள்ளவனுங்க. தெய்வ பக்தி உள்ளவன். அவன் என்ன செய்தான்? அவனால ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்வாங்க? இதுதான் செய்வாங்க. He'll go to the Lord. ஆண்டவரிடத்தில் தான் போவாங்க. ஆண்டவரே, இந்த காரியம் எப்படியாக இருக்கிறது? அருமையாலே உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒப்புரவாகாத மட்டுமாக உடைய வாழ்க்கையில் you will be tossed here and there and up and down. நீ அங்கே இங்கே அலசடிப்படுகிறவனாக தான் இருப்பங்க. இதை நீ விளங்கிக்கணும், இதை நீ தெரிஞ்சுக்கணும். The very fundamental thing, if you could not understand, அந்த ஒரு அடிப்படையான காரியத்தை கூட உனக்கு தெரியலன்னா, I'm so pitiable to you. I so pity you. உன்னை பற்றி நான் ரொம்ப வருத்தப்படுறேங்க. I feel very sad about you. உன்னை குறித்து நான் வேதனைப்படுறேன். ஏன்னா இவ்வளோ சத்தியத்தை போதித்தும் இந்த ஜனங்கள் மனம் திரும்ப மாட்டேன்றாங்களே. இவ்வளோ சத்தியத்தை, they hear God's word but they don't want to repent. எனக்கா நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது தேவனுக்கு தான் பதில். யூ ஷுட் ஆன்சர் காட். இட் இஸ் காட். ஐ எம் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட். தேவனுடைய பிரதிநிதியாக தான் நான் இங்கே நிற்கிறேன். காட் ஹஸ் கால் மீ வென் ஐ வாஸ் அன் யங் மேன். ஒரு வாலிபன் அந்த பொழுது தேவன் என்னை அழைத்தார். இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேன், காட் ஹஸ் டெல்ட் வித் மீ அண்ட் லெட் மீ த்ரூ. என்னோடு கூட இடைப்பட்டு வழி நடத்தி. ஐ டோன்ட் ட்ரஸ்ட் எனி மேன். எந்த மனுஷனை நம்புறதில்லை. தெர் இஸ் நோ நீட் ஃபார் தேட். அதுக்கு தேவையும் இல்லை. ஐ நோ காட். தேவனை அறிஞ்சிருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ அப்படி சொல்லக்கூடுமானால் அது நல்லது. இட்ஸ் குட். தேவனின் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாக இருப்பவன் யார்? Who can stand against me when God is my trust and He is on my stand? He is God. தேவன் 45 ஆண்டுகளாக ஐ நோ ஹிம் பர்சனலி. அவரை தனிப்பட்ட விதத்தில் எனக்கு தெரியும். Do you know him personally? அவரை தனிப்பட்ட. Dear friend, if not, you are not saved. ரட்சிக்கப்படலை, தெரிஞ்சுக்கோ. ரட்சிக்கப்படலை, தெரிஞ்சுக்க. Be sure you are not reconciled with God. தேவனோடு நீ ஒப்புரவாகலை. You don't know him personally. அவரை தனிப்பட்ட தெரியாது. எசேக்கியா ராஜா பிரச்சனையை சந்திக்கிறான். என்ன செய்கிறான்? This is the example of God's child. தேவனுடைய பிள்ளையினுடைய ஒரு முன்மாதிரிங்க இது. Every child of God will do the same. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அதைத்தான் செய்வாங்க. He will never go to this king or that king and asking for help. இந்த ராஜா அந்த ராஜாவினிடத்தில் போய் பார்த்து உதவிக்கு கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. They know the king of kings. ராஜாதி ராஜா அவங்களுக்கு தெரியும். They know that king of kings. உனக்கு அந்த ராஜாதி ராஜாவை தெரியுமா? எசேக்கியேல் 19ஆம் அதிகாரம் 14வது வசனம். எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சொன்னா, O Lord God of Israel, who dwellest between the seraphims, thou art the God. நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கு எல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமி உண்டாக்கினீர். கர்த்தாவே, இந்த அசீரிய ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவருடைய தேவர்களை நெருப்பிலே போட்டது மெய்தான். அவன் நிறைய ராஜாக்களை ராஜ்யங்களை ஜெயிச்சது உண்மைதான் ஆண்டவரே. அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலையினான மரணமும் கல்லும் தானே. ஆகையால் அவைகளை நிர்துளியாக்கினீர்கள். They were not worshipping the living God. Those who worship the living God will be living. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க ஜீவிக்கிறவர்களாக இருப்பார்கள். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான்.
Now therefore, O Lord, our God, I beseech thee, save us as out of his hand, that all the kingdoms of the earth may know that thou art the Lord God. ஆண்டவரே, பூமியின் ராஜ்யங்களில் அறியட்டும். ஒரு காலத்தில் விக்கிரங்களை தொழுது கொண்ட ராஜ்யங்களையும் ராஜாக்களையும் அவன் வெற்றி கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு let the kingdoms of this world know that thou art God. நீர்தான் தேவன் என்பதை அறியட்டும். உன்னுடைய வாழ்க்கை அவிதமாக இருக்கிறதா? அம்மையால் என்னுடைய வாழ்க்கையில் ஜீவனுள்ள தேவனை ஆராதித்தாதான் நீ ஜீவனுள்ள ஒரு மனிதனாய் வாழுவாய். Otherwise you are a dead person. You are a dead one. செத்து போனாலியா நீ? உனக்குள்ள எங்க ஜீவன் இருக்குன்ற வேதம் என்ன சொல்லுது? என்ன ஆண்டவர் செய்தார் தெரியுங்களா? Do you know that? வேதத்தை வாசிச்சிருக்கியா நீயே? ஒரு வருஷத்தில் வேதத்தை வாசிக்கிறேன். எத்தனை பேர் நீங்கள் வாசிச்சுட்டு இருக்கீங்க? எத்தனையோ பேர் வாசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்க அதை அலட்சியப்படுத்துகிறீங்க. உங்கள் வாழ்க்கையெல்லாம் ஒழுங்காக வாசிக்கிறீங்களா? ஆண்டவருடைய நாமத்தினால் உங்களை எச்சரிக்கிறேன். ஐ வார்ன் யூ. தேவனை அலட்சியப்படுத்தாத. God will despise you. தேவனை அலட்சியப்படுத்திடுவார். நேற்று கூட ராத்திரியில் ஒரு போதகர் எழுதியிருந்தார். இது எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம். இன்னும் நிறைய பேருக்கு நான் அனுப்புகிறோம். அதுமாதிரி என்னுடைய வாழ்க்கையில் தேவனை அலட்சியப்படுத்தி நீ வாழுவேன் நினைச்சா, there is no greater fool than you. உன்னை போல மதிகேடன் வேற ஒருவனும் இருக்க முடியாது, தெரிஞ்சுக்கோ. இன்னைக்கு நான் சொல்கிறேன், the most utterest foolish person, மிக மிக மோசமான ஒரு முட்டாள் நீ. என்ன உனக்கு ஆண்டவரை பற்றி தெரியாத ஒரு முட்டாள். உலக பிரகாரமான ஞானம் இருந்து என்னையா பிரயோஜனம்? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஹேவிங் விஸ்டம்? இட் ஆல் வில் டை. எல்லாம் செத்து போயிடும் ஒரு நாளைக்கு. நீ சம்பாதித்த பணம் உன்னால் போயிடும், எல்லாமே உன்னெல்லாம் போயிடும். பட் வாட் அபவுட் யுவர் சோல்? உன்னுடைய ஆத்மாவை பற்றி என்ன? வேர் வில் யூ கோ? எங்கே போவ? தேவனோடு நீ இன்னைக்கு ஒப்புரவாகாம நாளைக்கு பரலோகத்துக்கு போவனா? இட்ஸ் a lie of the devil. இது பொசாசு சொல்கிற பொய்யா. இன்னைக்கு நீ தேவனோடு ஒப்புரவாகாமல் வாழாமல் திடீர்னு மோட்சத்தில் போய் குதிப்பியா? இன்னைக்கு சபைகளெல்லாம் கள்ளர் கோயாயிருச்சு. என்ன ஆண்டவர் என்ன ஏடிஎம் மிஷின் நினச்சிட்டு இருக்கிறியா? நீ போய் விட்ட உடனே காசு வந்துடும். ஏதோ கஷ்டம் வந்தால் கடவுளை நோக்கி ஜெபம் பண்ணால் கடவுள் கஷ்டத்தை தீர்ப்பாரு. டூ யூ திங்க் தட் இஸ் an ஏடிஎம் மிஷின்? நிறைய பேருக்கு கடவுள்னா ஏடிஎம் மிஷின் மாதிரி தான் இருக்கார். கஷ்டம்னா காசு வேணும்னா போய் இது கார்டை காசு எடுத்து செலவு பண்ணுறது. ஏற்ற மாதிரி நான் ஒரு காலத்தில் அதுக்கு போயிட்டுருந்தேன். நான் ஒரு காலத்தை இந்த சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கி நான் அப்படி இல்லை. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன். ஐ வர்ஷிப் த லிவிங் காட். ஒரு நான் இன்னைக்கு என்னை மறித்தாலும் சரி, என்னுடைய வசன வார்த்தைகள் மறிக்காது. பிகாஸ் இட் இஸ் காட்ஸ் வேர்ட். ஒரு நான் இறந்துட்டு அவங்களுடைய செய்திகள் மறிக்காது. எத்தனையோ பேர் கேட்டிருக்காங்க. எவ்ரி வீக் சப்ஸ்கிரைபர்ஸ். போன வாரம் 3000 சில்ட்ரன், இன்றைக்கி 3070 கிட்ட வர்றாங்க. எவ்ரி வீக் எவ்ரி டே பீப்புள் ஆர் இன்க்ரீஸிங். ஏன்? சத்தியம் பேசுது. சத்தியம் பேசுது. உன்னுடைய வாழ்க்கையில் சத்தியத்தை நீ கேட்டு என்ன வாழ்கிறேன்னு கேட்குறேன். அருமையாலே உன்னுடைய வாழ்க்கையில் தேவனை அலட்சியப்படுத்தாத, பாவத்தை நியாயப்படுத்தாத. என்னாச்சு தெரியுங்களா? Sennacherib came all with mount, all the battalion, எல்லா சேனை வீரர்களோடு வந்தா. only one angel, ஒரே ஒரு தேவதூதன், 185,000 soldiers he killed. He killed 185,000 soldiers. He is God, அவர் தேவன். ஐயா, நீ இந்த தேவனை நீ என்னையோ விளையாட்டா நினச்சிட்டு இருக்கிற. யூ லிவ் பிளேஃபுல்லி. ஐ எம் அஃப்ரைட். நீ விளையாடுற உன்னை நீ யூ ஆர் மோர் அக்கௌண்டபிள். நீ ரொம்ப கணக்கூட. ஏன்னா உனக்கு வார்த்தையை ஒவ்வொரு வாரமும் போதிச்சிருக்கு. நீ ஒருவேளை இந்த ஆலயத்துக்கு வராமல் இருந்திருந்தா கூட உனக்கு தண்டனை கம்மியாக இருக்கும். தண்டனை கம்மியாக இருக்குங்க. ஏன்னு கேட்டால், நீ வராமல் தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் இருந்தால் கூட உனக்கு தண்டனை அதிகம். ஆகவே இந்த உலகத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரும், ஒருத்தர் வெளியிட்டு போயிட்டுருக்காருன்னா அவரும் அவ்வளோதான். he has got God as an account. அவன் இறக்கும் பொழுது God will punish him even in hell. There is a grade. ஏன்?
தெரிந்து பாவம் செய்யும்போது அநேக அடிகள். நரகத்தில் கூட பல லெவல்ஸ் ஆஃப் சஃபரிங்ஸ். ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனை ஒரே மாதிரி. நீ உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறான், ஒரே கண் மூக்கு காது தான். நீ வேறு மாதிரி இருக்க, நான் வேறு மாதிரி இருக்கேன். அதுமாதிரி என்னுடைய வாழ்க்கையில் எல்லா பாவங்களும் யூ ஹேவ் டு ரிகம்பன்ஸ். நீ பதில் அளித்து தான் ஆகணுங்க. அவனுடைய வாழ்க்கையில் தப்ப முடியாது. ஆண்டவரை நோக்கி பார்த்தப்போ ஆண்டவர் அவனுக்காக யுத்தம் செய்தார். அருமையாலே உடைய வாழ்க்கையில் தேவ பயத்தை பற்றிக்கொள். ஆண்டவரே உமக்கு நான் பயப்படும், அவனுக்கு பயப்படுது, அவருடைய வார்த்தை பயப்படு. நானுடைய பிள்ளைகளுடைய அப்போ இந்த உலகத்தில் நல்ல காரில் போகலாம், நல்ல பங்களா இருக்கலாம், ஆனால் அதுக்கு தகுந்த அவனுக்கு தண்டனை அதிகம். ஒரே சில நேரத்தில் அவன் ஆண்டவர் காலி பண்ணிடுறாரு. அவனுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குறார், பலத்தை கொடுக்குறார், பணத்தை கொடுக்குறார், பங்களா கொடுக்குறார். அவனை ஒரு சறுக்கல் நிறுத்தி முடிச்சிடுறார். அவனுடைய வாழ்க்கை இட்ஸ் ஃபினிஷ்ட். Psalm 73 73வது சங்கீதத்தில் சொல்லப்படுகிறதை பார்க்குறோம். அவன் நினைக்கிறதை விட அதிகமாக நடக்குது, ஆனால் அத்தனைக்கும் கணக்கு கொடுக்கணுங்க. He has to give an account to God. அவனுக்கு காரு பங்களா ஒரு பிச்சை. ஐயா லாசரு தரித்திரனாக இருந்தால அவனுக்கு பிரச்சனை அதிகம் இல்லை. அவனுக்கு காரு இல்லை, பங்களாவும் இல்லை, அவனுக்கு நிலம் இல்லை, வீடு இல்லை. அவன் பாவம் கம்மி தான். ஆனால் ஐஸ்வர்யவானுடைய பாவம் அதிகம். ஆகவே இந்த உலகத்தில் பணக்கார மற்றவங்களெல்லாம் பார்த்து பரவாயில்ல நினைக்காத. ஐயோ ஆண்டவரே, தேவனை அறியிலேயே என்ன அவன் தண்டனை பயங்கரமான. இந்த வேதத்தை நான் நம்புகிறேன், இந்த வேதம் சொல்கிறத நான் நம்புகிறேங்க. நீ நம்புறியோ நம்பலையோ எனக்கு தெரியாது, ஆனால் நான் நம்புகிறேன். ஒரு எழுத்தாகலும் ஒரு 73வது சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நமக்கு ரொம்ப நேரம் இல்லை, ஆனால் என்ன பார்க்குறேன்னா அவன் பெருமையாக வாழ்கிறான், மற்றவர்களுக்கு கஷ்டம் இல்லை. 4வது வசனம், மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவருடைய பலன் உறுதியாக இருந்தது, அவர்கள் கண்கள் கொளிப்பினா. 7வது வசனம், எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதில் அதிகமாக நடந்தேறுகிறது. அவனுக்கு நல்ல லாபம், நல்ல பணம், நல்ல இது இருக்குது. ஆனால் அவன் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இதோ அவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாக இருந்த ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். ஆனால் அவனுடைய முடிவு என்ன? 17, அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாய். நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழ பண்ணுகிறீர். சறுக்கல், ஒரே சறுக்கல் தான் கொண்டு போய் நரகத்தில் வச்சிடறார். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். நித்திரை தெளிந்த உடனே சொப்பனம் ஒழிவது போல் ஆண்டவரே நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இழுவீர். நீ கூட மறித்து அங்கே நரகத்துக்கு போகும் பொழுது உனக்கு இதெல்லாம் ஒரு கனவாக இருக்கும். இந்த மாதிரி நான் இந்தியாவில் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, நான் இந்த ஊரில் வாழ்ந்தேன், இங்கே நான் வேலை செஞ்சேன், இவ்வளோ சம்பளம் வாங்கினேன், இதெல்லாம் உனக்கு கனவாக இருக்கும். இட்ஸ் ஆல் அ ட்ரீம். இன்றைக்கி நீ ஒருவேளை ராத்திரியில் கனவு காணலாம், ஆனால் நீ நரகத்தில் நாள் முழுக்க கனவு காணுவ. வாழ்க்கையில் உன்னுடைய காரியங்களெல்லாம் கனவு. அதையா நான் விரும்புகிறேன். வேதம் சொல்லுது, ஐயோ ஆண்டவரே நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இழுவீர். என்னுடைய வாழ்க்கையில் பயப்படுங்க. ஆண்டவருக்கு பயந்து வாழ பழகு. தேவனோட ஒப்புரவா, நீ ஆண்டவரிடத்தில் வா. ஆகவே இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் தப்பு முடியாது. ஒவ்வொரு நாளுமே நீ எத்தனை பாவம், ஒரு 100கணக்கான பாவம் செஞ்ச அத்தனை ஆல் லிஸ்டட் கணக்கில் தான் இருக்குது. நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கூட இதெல்லாம் வேதங்க. இது வேதத்தில் நீயும் நானும் மாற்ற முடியாதையா, நீயும் நானும் மாற்ற முடியாது. மத்தேயு 12:36 வேதம் என்ன சொல்லுது? நம்முடைய நேரம் குறியிருச்சு, நான் சீக்கிரமாக முடிக்க வேண்டியது. மத்தேயு 12:30, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை சொன்னது யார்? இயேசு கிறிஸ்து. அவர் பொய்யா சொல்கிறாரு? இப்போ இயேசு பொய்யரா? டு ஜீசஸ் லை? இல்லையே. பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. பொய் சொல்லி உன்னை நம்ப வைக்க வேண்டிய அவசியம் இல்லையா? நான் பொய் சொல்லி உன்னை நம்ப வைக்க வேண்டிய அவசியம் இல்லை.
ஆண்டவருடைய பிள்ளைகளை நிச்சயமாக அவங்க ஆண்டவர்கிட்ட வருவாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லாதவர்கள் ஆண்டை விட்டு விலகி போவாங்க. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை குறித்து கணக்கு கொடுக்கணும் தெரியுமா? நேற்று பேசின கடினமான வார்த்தைகளுக்கு நீ கணக்கு கொடுக்கணுங்க, கணக்கு கொடுக்கணுங்க. ஆனால் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன? அவன் தவறு செய்யும் பொழுது தெய்வ பயம் அவனுக்கு இருக்குது. எங்கே போனாலும் ஆண்டவரே நமக்கு பிரியமாய் வாழ உதவி செய்திடலாம். ஒரு இன்டர்நெட்டை திறக்கும் பொழுது அசுத்தமான ஒரு படம் வருது. ஐயோப்பா இன்றைக்கெல்லாம் பயங்கரங்க. இன்றைக்கு பெண்கள் தங்களுடைய உடைகளை களைந்து போட வெட்கப்படலை. நிர்வாணம்ங்கிறது மலிவான வியாபாரம் ஆயிடுச்சு. ஃபேஸ்புக் அது இதில் எல்லாம் அதுமாதிரி எவ்வளோ ஒரு பயங்கரமான உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்க. உடைய கண்களை எப்படி நீ பாதுகாக்கிறையா? உன்னுடைய இருதயத்தில் இச்சிக்கிறையா? பாவத்தை இச்சிக்கிறையா? நீ இன்னும் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கிறியா? உனக்கு பாவத்தின் மேலே விடுதலை இல்லையா? வெற்றி இல்லையா? வார்த்தையில் வெற்றி இல்லையா? நல்ல வார்த்தை பேச உனக்கு தெரியாதா? கெட்ட வார்த்தை தான் நீ பேசுவியா? இதுதான் உன்னுடைய வாழ்க்கை முறையா? பிவேர், நியாயத்தில் கொண்டு வருவார். உடைய பெருமையை தேவன் உடைப்பார். உன்னுடைய வாழ்க்கையை ஒரு கனவாக போயிருங்க. உடைய வாழ்க்கையில் வாழ்ந்த ஒருவேளை பெரிய டாக்டர், இன்ஜினியராக பெரிய காரியம் எல்லாம் உன்னோட வாழ்க்கை ஒரு நாள் கனவாக இருக்கும். அப்பொழுது நீ என்ன சொல்லுவாய்? நேரம் இருக்காது, நீ கதறதுக்கே சரியாக நேரமாக இருக்கும். அதுக்கு ஒரு முடிவும் இல்லை. தெய்வ பயம் வேணுங்க. ஆனால் ஆண்டுடைய பிள்ளை என்ன பண்ணுவான்? உடைய பாவங்களெல்லாம் நீக்கப்படுகிறது. கல்வாரி அண்டை ஓடுகிறான். பாவியாகின் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை கல்வாரி தான். வேறொரு நம்பிக்கை எனக்கு தெரியாது. எனக்கு இன்றைக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை கல்வாரி தான். பாவியாகின் மேல் கிருபையாயிரும். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அவள் பிரதான பாவி நான். அதுதான் எனக்கு தெரியும். அதுதான் நான் இன்றைக்கும் செய்கிறேன். ஆண்டவரே என் பாவங்களை எல்லாம் கழுவும் ஆண்டவரே. ஒரு நாளும் நான் கழுவப்பட வேண்டியவனாக இருக்கிறேன். ஒரு நாளும் ஆண்டோடைய சமூகத்தில் தாழ்த்த வேண்டியவனாக இருக்கிறேன். ஒரு நாளும் ஆண்டவருக்கு முன்பாக நான் வெட்கப்பட வேண்டியதாக இருக்கேன். ஒரு நாள் எனக்காகவே நான் அழ வேண்டியவனாக இருக்கிறேன். ஆண்டவர் பார்த்து சொன்னார், எனக்காக அழாத, உனக்காக உடைய பிள்ளைகளுக்காக அழ. உங்களில் எத்தனை பேர் உடைய பிள்ளைகள் தெய்வ பக்தி உள்ளவர்களாக இருக்கணும்னு ஜெபம் பண்ணுறீங்க? நீயே ஆண்டவருக்குள்ளே சரியில்லைன்னா எப்படி நீ ஜெபம் பண்ணுங்கிறியா? அதுவும் உண்மைதான். உடைய பிள்ளைகளுக்காக நீ ஜெபிக்கிறையா? ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறையா உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில்? அதனால் இது காலம் ரொம்ப பொல்லாதது. உடைய வாழ்க்கையில் தேவனை நோக்கி பார்த்து மனம் திரும்ப ஒப்புரவாக ஆண்டவரே பாவங்களெல்லாம் மன்னியும். உம்மை நான் கனவே நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே மல்கியாவில் நான் வாசிக்கிறேன். அவரை நீ அலட்சியப்படுத்தி நீ வாழ்வேன்னு நினைக்கிறையா? அலட்சியப்படுத்தி நீ செழிப்பேன்னு நினைக்கிறையா? அதனால தேவனை பயப்படு, தேவனுக்கு பயப்படு. தேவனை அலட்சியப்படுத்தாத. உன் வாழ்க்கையில் தேவன் அலட்சியப்படுத்துவாரானால் நீ எங்கே நிற்ப? உனக்கு கிருபை தேவை. இரக்கத்தை ஆண்டு உனக்கு ஏற்கனவே காட்டிட்டு வருகிறார். ஆனால் உனக்கு தேவையானது கிருபை. பாவியாக மேல் கிருபை ஆயிரும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பாவங்களெல்லாம் கழுவி சுத்திகரி ஆண்டவரே. இந்த உலகத்தில் என்றைக்கு நீ அழைப்பது ஆனால் பரலோக ராஜ்யத்தில் நான் வந்து அடையணும். உம்மோடு வாழ நன்மையாலே தாழ்த்து ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபை மிகப்பெரியது. எவ்வளோ ஆண்டவரே சத்தியத்தின் மூலமாக நீர் வாரம் வாரம் எச்சரிக்கிறீர். உம்மை கனப்படுத்தாமல் வாழ்வோமானால் ஆண்டவரே உம்முடைய அந்த இரக்கத்தை நாங்கள் ஆண்டவரே தீர்த்து விடுவோம். ஐ will exhaust your mercy. ஐயோ ஆண்டவரே கிருபையாய் மன்னியும் ஐயா. தேவா நீர் எங்களை மன்னித்தரலாம். எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னித்தரலாம். எங்களுடைய மீதில் எங்களுக்கு மன்னித்தரலும் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் சகாயராயிரும். ஆனால் உம்மிடத்தில் வரும்பொழுது ஒரு நாளும் ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை ஆண்டவரே. உம்மை நம்பி ஒரு நாளும் ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஒருவரும் ஆண்டவரை நம்பின என்னை கைவிட்டார்னு சொல்ல முடியாது. ஆனால் உம்மை நம்பாமல் ஆண்டவரே வாழ்க்கையில் இழக்கப்பட்டு போனவர்களே எத்தனையோ பேர். ஆவியானவரே நீர் ஒருவரை பேச முடியும். உங்களை இவ்வளோலாம் சத்தியத்தை கேட்டும் ஆண்டவரே நரகத்துக்கு போவார்களானால் மீட்கும்படியான நம்பிக்கை என்பது ஒரு ஆத்மாவுக்கு இல்லை. நீர் கிருபை ஆயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.